வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஜெயலலிதா அம்மையாருடைய 78வது பிறந்தநாள் அதை கோலாகலமாக அதிமுக ஆஃபீஸில் கொண்டாடிட்டு எடப்பாடி இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன பேட்டி அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொங்கல் பரிசு தொகையுடன் 1000 ரூபாய் இனாமாக அறிவிப்போம், வழங்குவோம். அடுத்தது வேலைக்காக காத்திருக்கிற பட்டதாரிகளுக்கு நாங்கள் மாதம் 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதிமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தமிழ்நாடு அளவுக்கும் நாங்கள் கருணை தொகையாக 10,000 ரூபாய் கொடுப்போம். மற்றதெல்லாம் ஓகே, வேலைக்காக காத்திருக்க பட்டதாரிகளுக்கு 2000, மற்றபடி பொங்கல் பரிசு அந்த தொகுப்புடன் சேர்ந்து 1000, அதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தமிழகத்திற்கு 10,000 ரூபாய் கருணை தொகை தகவும். அது என்ன காரணம் எடப்பாடி சொல்றார் அப்படின்னா, திமுக ஆட்சியில் குடும்ப சுமை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தமிழருக்கும் குடும்ப சுமை திமுக ஆட்சியால் அதிகமாயிருச்சான். அதை போக்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபாய் கருணை தொகை கொடுக்கின்றோம். நல்லா யோசிக்கணும். கருணை தொகை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? அதாவது உரிமை தொகைன்னு திமுக கொடுக்குறாங்க. மகளிர் விடியல் பயணம், அது தலைப்பை பாருங்க, ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவர்கள் கொடுப்பது கூட ஒரு இனாமாக இருந்தாலும் வேறு விதமான ஒரு அர்த்தத்தில் கொடுக்குறாங்க. மகளிர் இலவச பயணம்னு சொல்ல, விடியல் பயணம். அதே மாதிரி கலைஞர் உரிமை தொகை, இது உரிமை தொகை அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த உரிமை தொகையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாயாக கொடுப்போம் அப்படின்னாரு. உடனே மு.க. ஸ்டாலின் பார்த்தாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் தான் ஆரம்பித்தோம் அந்த 1000 ரூபாயை. ஆமாம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது நாங்களே 2000 ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கு பின்னால் 5000 போட்டாங்க. ஆஃபு, அதிமுக ஆஃபு, பாஜக எங்கே இருக்குதுன்னே தெரியல, சுத்தமாக ஆஃபு. இப்போ மீண்டும் ஆரம்பிச்சிருக்கிறார். மற்றதெல்லாம் ஓகே, ஆனால் கருணை தொகையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாங்கள் 10,000 ரூபாய் வழங்குவோம். அதான் ஒன்றுமே புரியல. கருணை தொகை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இங்கே யார் எப்படி இருக்கிறாங்க? கால் மொண்டி, கை மொண்டி, ஊனமுற்ற நிலையில் யார் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இல்லை, அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் அவர்களும் ஏற்றுக்கொள்ள அளவுக்கு இன்னைக்கு இல்லை. அவர்களும் மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையோடு நிலைநாட்டி கொண்டிருக்கிறார் இந்த திராவிட மாடல் ஆட்சியில். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் கருணை தொகையாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் அந்த அளவுக்கு கேடுகட்ட மனிதர் யார் இருக்கிறாங்க? இல்லை, வேறு விதமாக சொன்னால் கூட பரவாயில்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மற்றபடி வேறு விதமான வார்த்தையை போட்டு 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. அத்தனை இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும், ஏன்னா 5000 கொடுத்துட்டாராம் மு.க. ஸ்டாலின். அதனால் இவர் கருணை தொகையாக 10,000 கொடுக்க போகிறாராம். கருணை தொகை கொடுக்கக்கூடிய அளவுக்கு யாருமே கிடையாது. எடப்பாடி ஏன் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி 10,000 கொடுக்குற மாதிரி இருந்தால் அதனுடைய தலைப்பை மாற்றுங்க. உரிமை தொகை என்ன, மற்றபடி வேறு விதமான ஒரு தலைப்புகள். ஆமாம், அரசியல் கலக்காமல், மனிதனை சோம்பேறி ஆக்காமல், அந்த தலைப்பிலே ஒரு உணர்வு வரணும். உரிமை தொகை அப்படிங்கிற மாதிரி உணர்வு வரணும். அந்த மாதிரி தலைப்பை மாற்றி கொடுங்க. மக்கள் காசை நீங்கள் கொடுக்குறீங்க. உங்கள் வீட்டு காசை நீங்கள் தூக்கி கொடுக்கலாம். மக்கள் காசை மக்களுக்கு கொடுக்குறீங்க. அது வேறு விதமாக கொடுங்க. இல்லைன்னா அவர்கள் சோம்பேறிகளாகி விடுவார்கள், அல்லது உங்களை சோம்பேறிகளாக்கி விடுவார்கள். நம்ம கடைசி வரைக்கும் நீங்கள் ஆட்சிக்கு வரவே முடியாது. அதையெல்லாம் இன்னொரு கூத்து, ராஜஸ்தான் அஜ்மீரில் ஒரு சம்பவம், ரொம்ப கோரமான ஒரு சம்பவம். அதாவது 28/2 பிப்ரவரி மாதம் மோடி அங்கே வர்றார். அங்கே வரக்கூடிய சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், டோங்க் மாவட்டம் கரோடா கிராமத்தில் அழைப்பு விடுக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு பாசிச சனாதன போக்குள்ள ஒரு கும்பல், பாஜகவை சேர்ந்த சனாதன போக்குள்ள பேர் சுக்பீர் சிங் ஜான்புரியா
அப்படிங்கிற ஒரு நபர். அவர் பாஜக தெரியல. ஆனால் சனாதன போக்குல பாசிச கும்பலோட ஒரு எம்பி அந்த ஆள், முன்னாள் எம்பி அவர். அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி 28ஆம் தேதி ஏன்னா அஜ்மீருக்கு வந்து இவர் மோடி வர்றார், எல்லாரும் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் இருக்கு அங்கே கூடிய அனைத்து ஏழைகளுக்கு என்ன பண்ண இலவசமாக வந்து போர்வை கொடுக்குறார். போர்வை அங்கே குளிர் அதிகமாக இருக்கும் போல இருக்கு, போர்வை கொடுக்குறார். இப்படி கொடுத்துக்கிட்டே வரக்கூடிய சமயத்தில் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய சமயத்துக்கு அவர் என்ன சந்தேகம் வந்துச்சே தெரியல, அவர் மூஞ்சியை உத்து பார்க்குறார். கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட போர்வை கொடுத்துட்டு இங்கே வாமா, உன்னுடைய மதம் என்ன, நல்லா புரிஞ்சுக்கிறேன் என்ன எப்படி கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். அந்த ஊரில் அந்த பாசிச கும்பல் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு கும்பல். என்ன மதம்? நம்ம ஊர் பக்கம்லாம் நீ வாமா, என்ன படிச்சிருக்கிற, அப்படி தான் கேட்போம். உன் பேர் என்ன, அடுத்தது என்ன படிச்சிருக்கிற, நீ எந்த ஊர், நல்லா இருக்கிறியா, இப்படி தான் கேட்போம். ஆனால் அந்த ஊரில் அப்படி கிடையாது. வட இந்தியா ஃபுல்லாக வந்து இப்படி தான் கேட்பானுங்க போல இருக்கு இந்த பாசிச பாஜக கும்பல். என்ன மதம், உன்னுடைய மதம்? அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, நான் வந்து முஸ்லீமுங்க, இஸ்லாமிய மதம் சொல்லியிருக்கு. உடனே அந்த நபர், அந்த சுக்பீர் சிங் ஜான்புரியா என்ன பண்ணியிருக்கிறாரு, உடனே அந்த கொடுத்த போர்வை வந்து முகத்தில் அடித்தால் திரும்பி வாங்கிட்டு சொல்லியிருக்கிறார், அதாவது வந்து மோடியை திட்டுபவர்களுக்கு நான் போர்வை கொடுக்க மாட்டேன். பாருங்க எவ்வளோ ஒரு கேவலமான நீசமான ஒரு புத்தி. என்னடா அது, ஒரு போர்வையை கொடுத்தவுடனே உன் குடும்பம் நாசமாக போயிடுமா? அது ஒரு இஸ்லாமிய பெண் வாங்கினவுடனே உன் குடும்பம் இன்னும் கீழ்த்தரமாக போயிடுமா? இல்லை மோடியை திட்டாமல் எவ்வாறு பாராட்ட முடியும்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இஸ்லாமியனை இந்தியாவை விட்டு விரட்ட வேண்டும் என்பது RSS பாஜக கும்பலுடைய மிக கேவலமான ஒரு அஜெண்டா. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை எப்படி வந்து திட்டாமல் இருக்க முடியும்? ஒவ்வொரு இஸ்லாமியனும் மோடியை திட்டிக்கொண்டே இருப்பான். H ராஜா சொன்ன மாதிரி நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு திட்டிக்கிட்டு தான் இருப்பான். அப்படி தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த 11 வருஷமாக இஸ்லாமிய எந்த அளவுக்கு கேவலமான ஒரு சூழல், அவ்வளோ அடக்கு முறைகளை, ஆமாம், ஒரு மிசா இல்லாத ஒரு அடக்கு முறைகளை இந்த பாஜகவால் இந்த இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் இந்த இந்திய நாட்டில் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் அந்த சுக்பீர் சிங் ஜான்புரியாவுக்கு தெரியாதா? மோடியை திட்டுறாங்களா? எதுக்கு திட்டுவாங்க? அப்படி இருக்கிற முஸ்லீம் எல்லாம் பைத்தியக்காரனுங்களா? அப்போ இந்த சுக்பீர் ஜான்புரியா இந்த பாஜக கும்பல் மட்டும் அறிவாளியா? என்னங்க இது? கேவலமான ஒரு போர்வையை கொடுத்து போட்டு ஒருத்தர் திருப்பி வாங்குறான்னா அவனை விட பிச்சைக்கார பையன் இருப்பான். உடனே பார்த்தாங்க இதை அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர் காங்கிரஸ் ஏன்னா போய் வந்து அந்த பொண்ணை யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு போர்வையை இலவசமாக வாங்கி கொடுத்துருக்காங்க. இவன் மனுஷன் இல்லை, ஒரு தர்மம் சிந்தனை அப்படிங்கிறப்ப கொடுத்துட்டு நீ வாங்குறீன்னா உன்னை போல பிச்சைக்கார பை உலகத்திலே கிடையாது. நீ எதுக்கு தர்மம் பண்ணுற? மோடியை ஊர பிச்சைக்கார பையன் நீ, அப்படிதான் சொல்ல முடியும். அடுத்து இன்னொரு சம்பவம், அதாவது டெல்லியில் வந்து இந்த சமீபத்தில் நடந்தது சர்வதேச AI மாநாடு நடந்ததில் வந்து காங்கிரஸ் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து போராட்டம் பண்ண அரை நிர்வாண போராட்டம் நடத்தினாங்க. அரை நிர்வாண போராட்டம் தான், முழு நிர்வாண போராட்டம்லாம் கிடையாது. அது சில பேர் ஆதரித்து கருத்துக்கள் வெளியிட்டாங்க, சில பேர் வந்து அது கூடாதுன்னு போட்டு தவறான சொல்லிட்டு கருத்துக்கள் ஆளாளுக்கு ஒரு விஷயம். இதை பார்த்து மோடி வந்து விமர்சனம் பண்ணுறார். காங்கிரஸ் வந்து அழுக்கான அரசியல் செய்கிறது, வெட்கக்கேடான அரசியல் செய்கிறது, அவமானமான அரசியல் செய்கிறார்கள், மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஆடைகளை அவிழ்த்து கொண்டு திரிகிறார்கள். உடனே பார்த்தார் ராகுல், நீ இப்படி சொல்றியா? என் கட்சிக்கார வந்து ஆடைய அரை நிர்வாணமாகத்தான் அவிழ்த்து கொண்டு திரிந்தான் AI மாநாட்டில். ஆனால் உன்னுடைய நிலைமை என்ன? எப்ஸ்டீன் ஃபைலில் உன் பேர் இருக்க. உடனே பதிவு போட்டார், எப்ஸ்டீன் ஃபைலில் உன் பேர் இருக்கு, உன் நண்பன் பேர் இருக்கு, உன் அமைச்சர் பேர் இருக்கு. ஏன்னா இதை விட ஒரு மிக கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. சர்வதேச குற்றவாளியோடு இணைத்து பேசப்படக்கூடிய அளவுக்கு மோடிங்கிற பேர் உங்களுடைய பேர் இருக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்களாம் அரை நிர்வாணமாக தான் போனாங்க. ஆனால் நீ அப்படி அல்ல. ஏன்னா 10 வயசு 12 வயசு 13 வயசு சிறுமிகளை வைத்து பாலியல் வன்கொடுமை வியாபாரம் செய்த எப்ஸ்டீன் ஃபைலில் மோடி பேர் இருக்குது. அப்படின்னா இதை விட கேவலம் என்னங்க? அதுக்கு காங்கிரஸ் முழு நிர்வாண போராட்டமே பண்ணலாம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.